ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அதே பெர்லாஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். டாப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்ட்டு சேம் கிளாத்து, அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து கிளாத் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பெர்லாஸோட டாப்பை வந்து நம்ம இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஹேண்டு ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஏன்னா பெர்லாஸோன்றதுனால நமக்கு வந்து டாப்னுடைய ஹைட் வந்து கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால் அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பீஸாக வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபோர் பீசஸாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். 1 2 இது வந்து சென்டர் வந்து இப்படி 2. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து ஹேண்டோட சென்டர் பார்ட் வர மாதிரி இதை நம்ம வந்து கட் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த ஹேண்டோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹார்மோல் லென்த்து, இந்த ஆல்ரெடி ஏதாவது ஒரு டாப்போடைய ஹார்மோல் லென்த்தை எடுத்து நம்ம இப்படி வச்சுட்டு இந்த ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஹார்மோலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த கார்னரில் வச்சுட்டு நம்ம வந்து அதை ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். இது நல்ல சுருக்கம் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் ஷேப் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து கரெக்டாக வைக்கணும். இங்கே வந்து கரெக்டாக வைக்கணும். இந்த எட்ஜுக்கு வந்து நம்ம அப்படியே கரெக்டாக வச்சா தான் நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது டோட்டலாக வந்து 17 இன்ச்சஸ் வருது. ஒரு பலாசோவுக்கு 17 இன்ச்சஸ் வைக்கும்போது 3/4 ஹேண்ட் வரும். நம்ம அதனால் என்ன பண்ணோன்னா, இதுலேருந்து ஒரு 4 இன்ச்சஸை குறைக்க போகிறோம். இப்போ 4 இன்ச் குறைச்சி இதை வந்து ஹாஃப் ஸ்லீவாக பண்ண போகிறோம். 17 இன்ச்சஸ் தேவையில்லை. நமக்கு வந்து ஒரு 17 இன்ச்சஸில் 4 இன்ச் போச்சுன்னா 13 இன்ச்சு ஃபோல்டு பண்ணோம்னா ஒரு 12 இன்ச் வரும். நமக்கு வந்து ஹைட்டு வந்து நம்மளோட கரெக்டாக எல்போ கிட்ட வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்போ இந்த கட்டிங்லாம் வந்து நமக்கு அதே தான். இது வந்து இந்த ஷேப் வந்து நமக்கு ஹேண்டோட ஷேப் வந்து அதே தான். இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த 17 இன்ச்சை வந்து நம்ம இப்போ வந்து 17 இன்ச் வேணும் அப்படின்னா ஃபுல் ஹேண்டு, 3/4 ஹேண்டு. இப்போ இதிலேருந்து நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சஸை கம்மி பண்ணி நம்ம வந்து 13 இன்ச்சஸில் நம்ம வந்து ஒரு மார்க் வைக்க போகிறோம். 13 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹைட்டுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஹேண்டோட ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணி அதில் வந்து கட் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப ஃபுல்லாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த பேட்டர்ன் நல்லா இருக்குது அப்படின்னா 3/4 வைக்கலாம். பட் பலாசோவுக்கு வந்து 3/4 நைட்டில் வந்து நம்ம நைட்டியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு அவ்வளோ ஃபுல் ஹேண்டு தேவைப்படாது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுனால ஷார்ட் ஹேண்ட்ஸ் வந்து ப்ரிஃபராக இருக்கும். அதனால் நம்ம வந்து லென்த்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் கூட நம்ம கம்மி பண்ணலாம். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து இங்கே கிராஸ் ஆகுது. ஸோ இப்போ நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்னும் கூட ஹைட்டை வந்து ஷார்ட் ஹேண்டாகவே நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றுமே பலாசோ பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சின்ன கையாக இருந்தாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அது ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது நமக்கு போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இந்த ஹார்மோல் லென்த்தை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி ப்ளவுஸுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி தான். நம்ம இந்த ஹார்மோல் இப்படி மேலே வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மார்க்கிங் தெரியுது இல்லையா? அதை அப்படியே பேக் சைடு வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி அப்படியே மார்க் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ இப்போ இதை இங்கே இந்த கார்னர் அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை கட் பண்ணி நம்ம வந்து ஹேண்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க பார்ட்டு கிளாத்தை வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணி கரெக்டாக பேட்டர்ன் கரெக்டாக சேம் சைடு வர மாதிரி ரெண்டுத்தையும் இது பண்ணி திருப்பி, ஏன்னா இதில் வந்து அனிமல்ஸ் பேட்டர்ன்லாம் இருக்குது. அப்சைட் டவுன் இருந்தால் நல்லா இருக்காது. டிசைன் இல்லாமல் ப்ளெயின் கிளாத்து இல்லை இந்த மாதிரி டோட்டலாக ஃப்ளவர் கிளாத்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, செல்ஃப் டிசைன் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம மேலே கீழே வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி வரும்போது பேட்டர்னாக வரும்போது நம்ம கிளாத்தை வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக்கை திருப்பி போடணும். இப்போ இந்த ஹேண்ட்லேயும் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பேக் இருக்கான்னு பார்க்கணும். இந்த சைடும் பாருங்கள், இந்த சைடு ஹேண்ட்லேயும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. இந்த சைடு ஹேண்ட்லேயும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் ஹேண்டில் பிரச்சனை ஒன்றும் வரல. நமக்கு வந்து பாடி பிரிக்கும்போது தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதையும் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹேண்டை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்மளோட ஸ்லீவை வந்து கட் பண்ணிட்டோம். ஃபோல்டிங்க்கு சும்மா ஒரு சின்னதாக ஒரு பீஸ் கொடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதிலே மடிச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம பைப்பிங் மாதிரி நல்லா திக்காக கொடுத்தாலும் ஓகே, நல்லா அழகாக இருக்கும். இந்த ஹார்மோலை வந்து நல்லா
நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த விட்டை மட்டும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணணும். இவ்வளோ தான். நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் விட்டு கட் பண்ணாலே போதும். நல்லா ஹேண்ட் வந்து லூஸாக இருக்கணும். அதுவே நமக்கு அப்போ தான் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். கை தூக்கி நல்லா மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ ஹேண்ட் வந்து நான் இங்கே வந்து கட் பண்ண போகிறேன். இது பார்ட்டு கட் பண்ணிவிட்டேன். இதை கட் பண்ண போகிறேன் இப்போ புரியுது. ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் எடுத்துகிட்டு 12 இன்ச் ஹைட்டு அப்படியே அந்த 4 பீசஸாக மடிச்சுட்டு ஆமோல மட்டும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நமக்கு எப்படி அந்த ஹேண்டோட ஜாயிண்ட் வருதோ அந்த ஷேப்லேயே நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துகிறோம், இதை கட் பண்ணி எடுத்துகிறோம். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து ஹேண்ட் பீஸ் கிடச்சிருச்சு. ஹேண்ட் பீஸ் வந்து எடுத்துட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நம்மளோட பாடி பீஸை வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போது நம்ம பேலன்ஸ் கிளாத் எடுத்து இப்போ நம்மளோட வந்து டாப்புக்கு நம்ம வந்து மடித்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இது டோட்டலாக வந்து 41 இன்ச்சஸ் வருது நமக்கு. டோட்டலாக வந்து 41 இன்ச்சஸ் வருது நமக்கு. இவ்வளோ ஹைட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஃபுல் குர்த்தி மாதிரி இருக்கும். நம்ம அதை வந்து கட் பண்ணி பேலன்ஸ் பீஸ் இருந்தால் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹைட்டில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இது 2ஆக இருந்தது இல்லைங்களா, ஒரே பீஸாக இருந்தது. இந்த டிசைன் இந்த இந்த இதெல்லாம் ட்ரீ இந்த மாதிரி ஜீப்ரா இதெல்லாம் ஒரே சைட் பார்க்கும்போது ஃப்ரண்ட் பேக்லேயும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை கட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டிருக்கேன். ஏன்னா அப்படியே ஒரே லென்த்தாக வரும். அப்படியே ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு அப்சைட் டவுன் வரும். அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை வந்து கட் பண்ணி ஈவனாக ஒரே சைடாக வர மாதிரி இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒரே மாதிரி வர மாதிரி நான் வச்சு இப்போது கிளாத்தை வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து மார்க்கிங்க்கே போக போகிறேன். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ளவுஸாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கிறதுல வந்து கொஞ்சம் தலை கீழே வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி பார்த்து நம்ம கரெக்டாக ஃபிட் வச்சுட்டோம்னா போடும்போது நல்லா ஒரே மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கில். ஸோ அப்போ இந்த எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நாம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மார்ஜின் லெவல் விட்டுட்டு நம்ம வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். டாப்னுடைய இந்த ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு டோட்டலாக வந்து 41 இன்ச்சஸ் இருந்தது. இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெல்ட்டு இருக்குது இல்லையா, அந்த பெல்ட்டு பீஸுக்கு நம்ம வந்து கிளாத் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் தேவைப்படும். 4 to 5 இன்ச்சஸ் எடுத்தால் தான் நம்மளோட ஸ்டிச்சிங் அளவுக்கும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு 5 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸ் எலாஸ்டிக்கு, அந்த எலாஸ்டிக் உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக வந்து ஒரு 5 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த கிளாத்தில் வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட போகிறோம். அதுதான் வந்து நம்ம பேண்ட்டினுடைய பெல்ட்டுக்காக அதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு போக மிச்சம் பீஸை தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து டாப்புக்கு போட போகிறோம். ஏன்னா டாப் வந்து ஷார்ட் டாப்பு எல்லாமே பண்ணலாம். அதனால் டாப்னுடைய ஹைட்டை வந்து ஃபைனலாக தான் நம்ம டிசைட் பண்ணணும். எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படின்னு பார்த்து பலாசோ ஹைட், ஏன்னா பேண்ட்டெல்லாம் வந்து தூக்கிட்டு இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஹேண்டு கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஹைட் வந்து இது ஷார்ட் குர்த்தியோ இல்லை ஃபுல் குர்த்தியோ எப்படி வேணாலும் நம்ம வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போ வந்து இந்த பெல்ட்டு பீஸுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 இன்ச்சஸை வந்து மார்க் பண்ணி இந்த வித்தில் இந்த 4 துணியும் வேணும். 4 இது இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த வித்து வந்து சுருக்கம் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் இடுப்பில். ரொம்ப கம்மியாக துணி வச்சோம்னா பலாசோ உள்ளே நுழையாது. ஸோ இப்போ இந்த எலாஸ்டிக்குக்காக நமக்கு வந்து கட்டாயம் வந்து இதை டபுள் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு பாருங்கள், 1 2 3 4. ஸோ இப்போ டபுள் கிளாத்தை மறுபடியும் டபுளாக மடித்து 4 பீசஸாக இருக்கிறத 5 இன்ச் விட்த் வச்சு கட் பண்ணி நம்ம வந்து இந்த விட்த்தை வந்து அந்த கிளாத்தை வந்து நம்ம வந்து பலாசோ பேண்ட்டினுடைய பெல்ட்டுக்காக நம்ம அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதை நான் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இன்ஸ்டேப்பில் வந்து போத் சைட்ஸும் இந்த கார்னர்லேயும் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன், இங்கேயும் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர்லேயும் மார்க் பண்ணிவிட்டு 5 இன்ச்சஸ்லேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நமக்கு 5 தான் வேணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை விட எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கிராஸில் போகக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகும் மேலே கீழே, அதனால் 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 6 இன்ச்சஸ் வச்சு இந்த வித்தை வந்து நான் கட் பண்ணி பெல்ட் பீஸ்க்காக எடுத்து வச்சுக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், இதை நான் வந்து கட் பண்ணிட்டேன் பாருங்கள்.
இப்போ இந்த பார்ட்டை வந்து நான் வந்து பலாசோட பேண்ட்டினுடைய பெல்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஓவர். இதை எடுத்து நம்ம அந்த பேண்ட் பீஸோட அட்டாச் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்து தான் வந்து நம்மளுடைய பலாசோட டாப்புக்கு எடுக்க போகிறோம். டோட்டலாக 5 மீட்டர்ஸ் நான் வந்து 5 மீட்டர்ஸ் குர்தி ஃபேப்ரிக் தான் நான் வாங்கினேன். 5 மீட்டர்ஸில் நமக்கு வந்து அப்போ தான் சேம் டிசைன் வரும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளோட ஆப்ஷன் தான். பேண்ட் ஒரு கலர், டாப் ஒரு கலர் போடும்போது அது சுடிதார் மாதிரி இருக்கும். பலாசோக்கெலாம் வந்து சேம் பேட்டர்னில் போடும்போது தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும், லுக்கு நல்லாயிருக்கும். நல்ல கலராக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்குது இந்த ஹைட்டை மட்டும் நல்லா சுருக்கம் இல்லாமல் நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு மொத்தத்தையும் ஃபுல்லாக எந்த பக்கம்லாம் ரெங்கல்ஸ் இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஹைட்டு. இந்த ஹைட்டு போதும். இது டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த ஹைட்டை வச்சு நம்ம வந்து ஒரு டாப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ணோம். இப்போ இதில் ஹேண்டு மார்க் பண்ணணும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து மார்ஜின் கீழே கொஞ்சம் க்ராஸாக இருக்குது. ஆல்ரெடி அது கட்டிங் பீஸில் வந்ததுனால அதனால் அதை ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மெஷர் பண்ணும்போது நமக்கு வந்து 35 வருது. 35 இன்ச்சஸ் ஹைட் வந்து நார்மல். 35 இன்ச்சஸ் ஹைட்டில் இப்போ வந்து 4 பீஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த 4 பீஸில் வந்து 1 2 3 4 இருக்குது. ஸோ இப்போ இந்த கார்னரில் தான் நம்மளோட ஹேண்டை வச்சு நம்ம வந்து அந்த ஹேண்ட்னுடைய அதே ஷேப்பை கொண்டு மார்க் பண்ணி அதே 12 இன்ச்சஸை வச்சு இங்கே வந்து நம்ம வந்து ஆமோல் மார்க் பண்ணோம். இந்த இடத்துல வந்து நெக் பீஸ் மார்க் பண்ணோம். பட் இது வந்து ரொம்ப அகலமாக இல்லாமல் அவங்க பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டெல்லாம் நம்ம வந்து ரொம்ப இல்லைனா ரொம்ப தொங்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு தான் நம்ம மார்க் பண்ணோம். நம்மளோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு டாப் குர்தியோட வச்சுட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் கூட சைடில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்களோட குர்தியை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஷோல்டர் வந்துலாம் லூஸ் ஆகி இறங்கக்கூடாது. ஸோ இப்போ நெக்லேருந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து ஷோல்டர் வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து ஹேண்டை கட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுன்னா இந்த சைட்லேயும் நம்ம வந்து விட்டை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இங்கேருந்து நம்ம வந்து எக்ஸஸ் பண்ணிக்கலாம். அங்கே லூஸ் வேணும்னா கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.